ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவாவது டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக மாடியில் அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சமையல் நடக்கும். நீங்கள் காளான் பிரியாணி செய்யறதுனா இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அதுலேயும் நம்ம கையில் சாந்து மாதிரி அரைச்சி அதில் மசாலாலாம் ரெடி பண்ணி போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது என்னென்னா ஃபேமிலிக்கான ஒதுக்குன டைம் தான். இந்த மாதிரி மாடியிலலாம் சமைக்கும்போது நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து நிறைய கதைகள் பேச வேண்டியது இருக்கும். நமக்கும் அந்த சண்டே மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். என்னடா அப்போ கூட நமக்கு தானே வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாமே செடி ஊற்றிடுவேன். ஏன்னா நம்ம காய்கறி கழுவின தண்ணி எல்லாமே செடி ஊற்றினா அது நல்லா பூச்சிட்டிக்காக வளரும். பிரியாணியில் இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக சில பல ஐட்டங்கள்லாம் போட்டிருக்கோம். பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் இருக்காது, ஆனால் கலர் பயங்கரமாக கொடுக்கும். காஷ்மீரி மிளகாயை நம்ம யூஸ் பண்ணுறதுனா ஒரு அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் அரைச்சோன்னா அது நல்ல கலர் கொடுக்கும். நல்லா அம்மியில் மை மாதிரி நசுங்கிடும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போது அவ்வளோ சூப்பராக மணமாக வருங்க. இது எடுக்கும் போதே கையில் பார்த்தீங்களா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இது சமையலில் சேர்த்தனா டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். நமக்கு அதிக குவான்டிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காரம் அளவாக தான் இருக்கும். காரம் பத்தாதவங்க கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். மசாலாக்காக நான் சில பல ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கேன், எல்லா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மசாலாவை ஒன்று ஒன்றா நம்ம அரைக்கும் போது அதோட வாசனை சும்மா கம்மன்னு இருக்குங்க. அதுவும் நம்ம கையில் அரைச்சி வைக்கும்போது நம்ம கைமணத்தோட சேர்த்து வரும். எப்போவாச்சும் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி மிக்சி கிரைண்டர்லாம் இல்லாமல் நம்ம கையை யூஸ் பண்ணி அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கரண்ட் இல்லாத நேரங்களில் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சமையலும் நம்ம அம்மிக்கல்ல அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் ஒரு மடங்கு தூக்கலாக தாங்க இருக்கும். எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரித்து தான் பண்ணுவோம். பெரியவ காளான் கட் பண்ணுறது, சின்னவ பூண்டு உரிக்கிறது, அவர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தருவார். நம்ம கையில் இந்த மாதிரி அரைச்சி சமைக்கும் போது அதோட டேஸ்ட்டும் மனமும் சும்மா கும்முன்னு இருக்குங்க. இப்போ மசாலாலாம் தனித்தனியாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை 1க்கு 2 மட்டும் நசுக்கிறேன். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவாச்சும் நீங்கள் பிரியாணி எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் நம்ம நீல வாக்கில் வெட்டி போடலாம். இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது அதோட ஸ்மெல்ல அப்படியே இருக்கும், அதோட தரமும் அப்படியே இருக்குங்க. என்ன அரைக்கும் போது கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். மற்ற வெங்காயங்களை காட்டிலும் சின்ன வெங்காயத்தில் டேஸ்ட் கொடுக்குற தன்மை ரொம்பவே அதிகம். இப்போ எடுத்த உடனே அதோட கழுவின தண்ணி மட்டும் எடுத்து வச்சிடணும். அதில் தான் எல்லா மசாலாவும் சேர்ந்த ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இப்படி நம்ம தண்ணியை எடுத்து வச்சு நம்ம சமையலில் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் சின்ன வயசில் மிக்சி எல்லாம் இல்லை, நாங்கள் அதிகமாக கையில் அரைச்சி தான் பயன்படுத்தியிருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மிக்சியில் கிரைண்டரில் அரைச்சா கூட அவ்வளோ டேஸ்டெல்லாம் வராதுங்க. டைம் கிடைக்கும் போது ஃபேமிலியோட இந்த மாதிரி அரைச்சி கொடுத்து அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக உங்களுக்கே ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கான ஒதுக்குற டைம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும்ல. இப்படி நம்ம பண்ணும்போது ஃபேமிலியோட உட்காந்து ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பிரித்து பண்ணுறதே ஒரு தனி சந்தோஷம்தான். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி போட்டணும். அப்போ தான் நம்ம பிரியாணி பண்ணும்போது அது 1க்கு 2 மிச்சம் இருக்குங்க. இதை நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிடணும். நான் எல்லாமே அம்மிக்கல்ல நசுக்குனனால அந்த மிளகாயோட கலரும் அதில் இறங்கியிருக்கும். கொடமிளகாயும் கொஞ்சம் போடுற. கொடமிளகா போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நீலவாக்கில் வெட்டி போட்டால் தான் காய் எதுவுமே களையாமல் நீட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது 1-2 பீஸும் நமக்கு கிடைக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் தூக்கலாக போடணும். கொத்தமல்லி போடும்போது நாட்டு மல்லியாக போடுங்க, அது டேஸ்ட்டு செம்மையாக கொடுக்கும். நம்ம பிரியாணியில் எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சி விட்ட மசாலாலாம் போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு படி டேஸ்ட்டு மேலே தாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நமக்கு அதோட தரமும் வாசனையும் தெரியும். நல்ல கமன்னு வரும். நமக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சோன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும், எனக்கு காரம் பத்தாது, கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் சேர்த்திருக்கேன். தயிர் 1 கப். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அடி பிடிக்காமல் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ எண்ணெய் பிரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல காளான், அதையும் சேர்த்தி போட்டு நல்லா பெரட்டி விடணும். காளானில் பச்சை வாசனை வரும். பெரட்டி விட்டால் நம்ம அது சின்னதாயிடும் நினைக்கக்கூடாதுங்க. அதுலேருந்து ஒரு பச்சை வாசனை வரும். நல்லா வதக்கி விடும்போது அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாமே அந்த காளான்குள்ளே போயிடும். நம்ம பெரட்டி விடுறது மட்டும்தான் வேலை. தக்காளியை மட்டும் முழுசாக நல்லா நீல வாக்கில் வெட்டி போடும்போது அது ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்ந்து அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். எப்போவாச்சும் நம்ம ஃப்ரீ டைம் எல்லாம் இருக்கும்போது ஃபேமிலி கூட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பண்ணுவாங்க. நமக்கும் சண்டே ரொம்ப ஹெவியான ஒர்க் எல்லாம் இருக்காது. இப்போ நம்ம அரைச்சு கழுவி வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துங்க. டேஸ்ட்டு சூப்பராக
சூப்பராக இருக்கும். திடீர்னு கெஸ்ட்டு வேற வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எப்போவுமே சமைக்கும்போது அளவாக சமைக்கவே மாட்டேன். எப்போவுமே ஒரு இத்துணுண்டாச்சு சேர்த்தி தாங்க சமைப்பேன். ஏன்னா நம்ம பத்தாமல் என்றைக்குமே சமைக்கக்கூடாது. ஒரு படி வீணாக போனாலும் பரவாயில்ல, நம்ம எச்சா தான் சமைக்கணும். அப்போ தான் ஆல்டர்னேட்டிவாக யாராச்சும் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் சேர்த்தி தாங்க போடணும். அதனால் நான் கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி பகுதியாக போடுவேன். இந்த பிரியாணி கொதிக்கிற டைமில் என்னென்ன கதை பேச முடியுமோ அத்தனை கதையும் பேசிடுவேன். இதே சும்மா இருக்கும்போது மனசு டிவி பார்க்க தான் தோணும். இந்த மாதிரி டிவி இல்லாமல், மிக்சி இல்லாமல், கரண்ட் இல்லாமல் அப்படி இருக்கும்போது நம்ம மனசில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூலில் நாங்கள் என்ன பண்ணோம், நான் சின்ன வயசில் நடந்தது ஏதாச்சும் சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட் இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க ஒரு ஃபேமிலியான டைமாக நம்ம உட்காரும்போது நிறையா கதைகள் கூட பேச ஆரம்பிச்சிருவோம். இப்போ பிரியாணி கொதிக்கிற வரைக்கும் என்ன வேலை, கதை பேசுகிறது தான் வேலை. அடுத்தடுத்து வேலை ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சோனு வேற நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸ்மெல்லு நான்வெஜ் மாதிரியே வருங்க. நான் ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு 12 வருஷமாக விட்டுட்டேன். அது ஏனோ தெரில, அதுக்கு மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லை. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ஒரு மெயினான விஷயம் இருக்குது. நீங்கள் யாராச்சும் நான்வெஜ் பிரியாணியோ இல்லை வெஜ் பிரியாணியோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்கள் பிரியாணிக்கு தூக்கலான டேஸ்ட்டாக கொடுக்கும். இது பிரியாணி கொதிக்கிறதுக்குள்ளே நான் இன்னொரு வேலை பண்ணணும்னு சொல்லி உட்காந்துட்டே இருந்தேன். திடீர்னு கெஸ்ட் வந்தனால கையும் ஓடலை காலும் ஓடலை. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வத்துன உடனே மூடி வச்சிருங்க. அடிக்கடி நம்ம வந்து இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு இலை எடுத்து அந்த இலைக்கு மேலே வெண்ணெயை நல்லா தடவி வச்சுக்கணும். இது எப்போ போடணும்னா தண்ணி வந்து முக்கால்வாசி இஞ்சினதுக்கு அப்புறம் தாங்க அதுக்கு மேலே போடணும். போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சுட்டோன்னா போதும். பிரியாணியில் நெய் சேர்க்கறதுக்கு பதிலாக வெண்ணெயை சேர்த்து பாருங்கள், அதோட டேஸ்ட்டு செம்ம தூளாக இருக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது கொதிக்கவே அந்த மசாலா கூட வெண்ணெயும் கலந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கறக்கே நம்ம கை வைக்கும் போது அதோட தரமும் சுவையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம இலையில வெண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே உள்ளே வச்சு மூடி வச்சிடணும். இதுக்கப்புறம் அதை ஓப்பனே பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கு மேலே கல்லோ இல்லை தம் போடுறக்கோ வச்சிடணும். நான் கல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கறி அடுப்புலலாம் செஞ்சிடுறீங்க அப்படின்னா அந்த கறியை கொஞ்சம் மேலே போட்டு வச்சாலே போதும், நல்ல தம் ஆகிடும். இது ஆகிறதுக்கு வந்து 20 to 25 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே இருட்டியே போச்சு. எல்லாத்துக்குமே நல்ல பசி வந்துருச்சு. இந்த வாசனையிலே அவ்வளோ சூப்பராக நமக்கு பசி எடுத்துருங்க. அதுவும் கிளைமேட் மாடியில் வேற இருக்கோமா, நல்ல சிலுசிலுன்னு காற்று. அதனால தான் நாங்கள் டைல்ஸ் எல்லாம் அந்த ஓரத்தில் வச்சுருந்தோம். எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை சமைச்சு பாருங்கள். எந்த காளானும் குலையாமல் சாப்பாடு வந்து மீடியமாக வெந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இலையோட வெண்ணெயெல்லாம் நல்லா உருகி பிரியாணியோட மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரியாணியே பிடிக்காதவங்களுக்கு கூட அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். சமையலெல்லாம் சீக்கிரம் முடியறதா தான் பிளான். யாராச்சும் வந்துட்டால் நம்ம தான் ஊர்கதை பேசுறது, இது இப்படியாச்சு அது அப்படியாச்சுன்னு கேட்டு டைம் எப்படி போயிடுச்சுனே தெரியல. நல்லாவே இருட்டி போச்சு. குழந்தை குட்டீஸ்கெல்லாம் பசி எடுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அது பாருங்க, எடுக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கையே வைக்க முடியல, அவ்வளோ சூடு. நான் குழந்தைங்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், சுட சுட எடுத்து சாப்பிடும்போது கையே வைக்க முடியல. அந்த கையிலேயே அவ்வளோ மனமாக இருக்குங்க. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இல்லைன்னா இதே மசாலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வெண்ணெயை இலையில தடவி வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரியாணியில் இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணி பாருங்கள். உங்கள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக செம்ம தூளாக இருக்கும். வீட்டில் ஒரு பொட்டு கூட மீதாது. அந்த வாசனைக்கு எங்கள் சோனு வேற பார்த்துக்கிட்டே இருக்கான். நாங்கள் சோனுக்கு வந்து ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி கொடுக்கறது இல்லை. ஆனாலும் அவனை பார்க்கும்போது பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லி ஒரு இத்தினூண்டு மட்டும் கொடுப்பேன். அவனும் இந்த காரம்லாம் சாப்பிட மாட்டான். சும்மா ஒரு ஆசைக்காக இத்தினூண்டு ஆசையாக வாங்கி சாப்பிடுவான். இவனுக்கு நாங்கள் காரம் உப்பு இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. எல்லாமே அவனுக்கு அளவு தான். பாவம் பையன் பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு இத்தினூண்டு கொடுப்போம். அவனும் நாங்கள் கொடுக்குறோன்னு ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவான். அதிகமாக வந்து அதை விரும்பி எதையுமே அவன் சாப்பிட்டதே கிடையாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான். ரொம்ப நல்ல பையன், டிசிப்ளின் பிடிச்ச பையங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிரியாணி நீங்கள் பண்ணும்போது மறக்காமல் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரியாணி ஒரு பொட்டு கூட மீதமாகாது. அவ்வளோ சூப்பராக காலி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.